நாள்பட்ட அழற்சி சில நேரங்களில் ஒரு நோயின் வடிவத்தை எடுக்கிறது. இந்த அழற்சி மிக நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கும் போது அது நாள்பட்ட அழற்சி என்று அழைக்கப்படுகிறது. இப்போது அது நோயின் வடிவத்தை எடுக்கிறது. உதாரணமாக, நுரையீரல் தொற்று அல்லது நுரையீரல் இருந்தால், உங்களுக்கு வீக்கம் இருந்தால் நீங்கள் இருமல் செய்வீர்கள், உங்களுக்கு சளி வரும், பின்னர் நீங்கள் சில இருமல் சிரப் எடுத்துக்கொள்வீர்கள், ஒரு மாத்திரையை எடுத்துக்கொள்வீர்கள், உங்களை குணப்படுத்துவீர்கள், பின்னர் நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையை தொடர்வீர்கள். சில நேரங்களில் உங்கள் வயிற்றில் எரியும் உணர்வு, நெஞ்செரிச்சல் இருப்பது போல இருக்கும். இது வீக்கம், அது வாய் பெறுகிறது, இது வயிற்று வலி. பின்னர் நீங்கள் கொஞ்சம் தூளை எடுத்துக்கொண்டீர்கள், கொஞ்சம் மருந்து எடுத்துக்கொண்டீர்கள், கொஞ்சம் பான் ஃபோர்டி எடுத்துக்கொண்டீர்கள், கொஞ்சம் ஹிஸ்டாக் எடுத்துக்கொண்டீர்கள். அப்புறம் நீங்க செட்டீட் ஆகிவிட்டதை போல உணர்ந்தீங்க. அது நல்லது, நான் போக நல்லது. சில நேரங்களில் உங்கள் வயிற்றில் வீக்கம் ஏற்படுகிறது, உங்களுக்கு அல்சரேட்டிவ் பெருங்குடல் அழற்சி போன்ற நோய் உள்ளது, உங்களுக்கு ஒரு நோயறிதல் கண்டறியப்படுகிறது அல்லது உங்களுக்கு உணவுக் குழாய் அழற்சி உள்ளது. ஒரு மருத்துவர் கூறியதாவது, இதில் என்ன நடக்கிறது என்றால், இந்த நிலையான அறிகுறிகள் நம் உடலில் உருவாகும் போது நாம் எங்கள் மருத்துவரை பார்க்கச் செல்கிறோம். உங்களுக்கு உணவுக் குழாய் அழற்சி உள்ளது, உங்களுக்கு நாள்பட்ட இரைப்பை அழற்சி உள்ளது, உங்களுக்கு நெஃப்ரிடிஸ் உள்ளது, உங்களுக்கு பித்தப்பை அழற்சி உள்ளது, அதை நாங்கள் கோலிசிஸ்டிடிஸ் என்று அழைக்கிறோம் என்கிறார். ஐடிஐஎஸ் என்ற சொல் கடைசி 4 இலக்கங்களாகும், அதாவது இந்த உறுப்பில் தொடங்கிய ஒரு அழற்சி செயல்முறை உங்களிடம் உள்ளது. எனவே பித்தப்பையில் வீக்கம் தொடங்கியிருந்தால் அதை கோலிசிஸ்டிடிஸ் என்று அழைப்போம். நம் சிறுநீரகங்களில் ஏதாவது உருவாகினால் அதை நெஃப்ரிடிஸ் என்று அழைப்போம். எங்கள் சிறுநீர்ப்பையில் ஒரு அழற்சி செயல்முறை உருவாக்கப்பட்டால் தொழில்நுட்ப மொழி சிஸ்டிடிஸ் ஆகும். உங்களுக்கு சிறுநீர்ப்பை சிஸ்டிடிஸ் இருப்பதாக நாங்கள் அவரிடம் சொல்கிறோம், அதாவது நீங்கள் சிறுநீர்ப்பையில் ஒரு அழற்சி செயல்முறையை தொடங்குகிறீர்கள். அது செய்யப்பட்டுள்ளது.